இங்கே வருங்கோ, உங்களுக்கு சாமிக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு சாமி நம்புவேங்கோ, சாமியெல்லாம் கும்பிடுவோங்கோ. ஏன்னா கடவுளை தான் எல்லாருக்குமே துணை இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோங்கோ, சாமியை நம்பிக்கை இல்லாதவர்களுக்குன்னு நான் நம்பிக்கை இல்லாதனத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்கோ. நெசமாகவே இது நடந்ததுங்கோ. என் குழந்தை கொஞ்சம் சுட்டித்தனமாக இருக்குமுங்கோ, எப்போவுமே விளையாட்டுத்தனமாகவே இருக்குமுங்கோ. நாங்கள் ஒரு கோயிலுக்கு சாமி கூட போயிருந்தோம். அங்கே சாமியை கும்பிட்டுட்டு எல்லாருமே நின்று புளியோதரையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோமுங்க. அப்போ அந்த பக்கமாக காவி வெட்டி வெட்டு கட்டின ஒரு சாமி வந்து எங்களுக்கெல்லாம் துணிர் வச்சார். சரின்னு நாங்களும் அவர் சாமியாக நினச்சிக்கிட்டு குனிஞ்சு வாங்கினோமுங்க துணுரெல்லாம். என் குழந்தைனும் வாங்குச்சு. என் குழந்தை நெத்தியில் துணுரை இப்படி பூசி விட்டார். பூசி விட்டு அடுத்த செகண்டே என் குழந்தை குடு 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 குடுன்னு சாமி வந்த ஆள் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அந்த பூசாரி ஓடியே போயிட்டாருங்கோ. அவர் சாமிக்கு அவர் பயப்படாம அவர் எவ்வளோ பெரிய ஆள், எதுக்காக இப்படி பயந்து வர்றாரு என் குழந்தைனை பார்த்து. சும்மா தான் கத்துனா. அவர் உடனே ஓட்டத்தை பார்த்தா அவர் கையில் வச்சுருந்தா இதெல்லாம் அந்த தண்ணி துளிக்கிறதுலாம் போட்டுட்டு ஓடிட்டாருங்கோ. அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஆமாம், மனுஷங்க அப்படி தான் இருக்காங்க.